அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. 19 வருஷத்துக்கு முன்பாக சென்னையை கதிகலங்க வைத்த ஒரு சம்பவம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹனிமூனுக்கு போன மனைவி ஆள் வைத்து தன்னோட காதலனோடு சேர்ந்து கணவனை அடித்து கொலை செய்திருப்பாங்க. மூணாறு போயிருந்த போது அது ஒரு கொள்ளை சம்பவம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடியிருப்பாங்க. இது அப்போது எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் தற்போது நடந்திருக்கு. போன வாரம் ஃபுல்லாகவே டாக் ஆஃப் தி டவுனாக இருந்தது. வட இந்தியா முழுவதுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, மேகாலயாவுக்கு ஹனிமூன் போன ஒரு புதுமண தம்பதி திடீர்னு காணாமல் போய்ட்றாங்க. அதுதான் நியூஸ். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா, அந்த புது மாப்பிள்ளை கொலை செய்யப்பட்டு பள்ளத்தில் வீசப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த புதுமண பெண்ணை காணலை. அந்த பெண்ணை போலீஸார் தேடிட்டு இருந்த நிலையில தான் அந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த புதுமண பெண்ணே போலீஸில் சரணடைஞ்சிருக்காங்க. நான் தான் கணவனை கொலை செய்தேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு இருக்காங்க. என்ன நடந்தது, எதுக்காக இப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தோட இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் தான் ராஜா ரகுவன்சி. வயசு 30 ஆகுது. இவங்களுடைய மனைவி சோனம் 27 வயதாகுது. 2 பேருக்கும் கடந்த மே 10ஆம் தேதி தான் திருமணம் நடந்தது. இந்த புதுமண தம்பதி ஹனிமூனுக்காக வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவுக்கு போகிறாங்க. மே 21ஆம் தேதி ஷில்லாங் போயிட்டு அங்கிருந்து மே 22ஆம் தேதி சிரபுஞ்சிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நான்கிரியாட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருக்காங்க. மே 23ஆம் தேதி அங்கே அந்த இடத்துல இருந்து ஒரு வாடகை ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. இவங்களுடைய ஃபோனும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இதனை அடுத்து உறவினர்கள் அவங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. மேகாலயா போலீஸார் அந்த தம்பதியை தேடுறாங்க. மேகாலயா மற்றும் மத்திய பிரதேச போலீஸார்லாம் சேர்ந்து தேடிட்டு இருந்த நிலையில தான் கடந்த ஜூன் 2ஆம் தேதி அவங்க தங்கியிருந்த இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் சிரபுஞ்சிக்கு பக்கத்தில் சோக்ராரிம் பகுதி அருவிக்கரை பள்ளத்தில் ராஜா ரகுவன்சியுடைய உடல் பாதி சிதைந்த நிலையில் சடலமாக மீட்கப்படுது. அந்த ஜோடி காணாமல் போய் 16 நாட்களுக்கு அப்புறமா தான் அந்த கணவர் ராஜா ரகுவன்சியுடைய உடல் கண்டுபிடிக்கப்படுது. உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்படுது. அப்போது பார்த்தீங்கன்னா, இறக்கிறதுக்கு முன்பாக கூர்மையான ஆயுதங்களால் அவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இதனை அடுத்து அந்த மிஸ்ஸிங் வழக்கை கொலை வழக்காக மாற்றி மனைவி சோனத்தை தேடக்கூடிய பணியில் போலீஸார் தீவிரமாக இறங்குறாங்க. ராஜாவுடைய உடல் கிடந்த இடத்துலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் ட்ரோன்களோடைய உதவியோட போலீஸார் எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணத்தில் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் மனைவி சோனத்துடைய உடல் எங்கேயுமே கிடைக்கல. அவங்க பயன்படுத்தின அந்த 2 வீலர் மட்டும்தான் நின்றுட்டுருக்கு. அதுதான் தெரியுது. இதனை அடுத்து ராஜாவுடைய கையில் குத்தப்பட்டிருந்த அந்த டேட்டூவுடைய உதவியால் தான் அவர் இறந்து போனவர் ராஜா ரகுவன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் உறுதி பண்ணுறாங்க. சம்பவ இடத்துலேருந்து சோனத்தோட ஒயிட் கலர் ஷர்ட்டை, உடஞ்சி போன செல்ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், ரெயின் கோட் இதெல்லாம் மீட்கப்பட்டிருந்ததுனால ராஜாவை ஒரு கும்பல் கொன்னுட்டு சோனத்தை கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து இடைவிடாத மழை, மோசமான வானிலை காரணமாக அங்கே தேடுதல் நடவடிக்கைகள் ரொம்ப தாமதமாக நடக்குது. புதுசாக திருமணமானவங்க சுற்றுலா வரும்போது, ஹனிமூன் வரும்போது இப்படி நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த சோக்ரா, நான்கிரியாட் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தினால் அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிடும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேகாலயா அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது. மேலும் அவங்களுடைய உறவினர்களும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த மாநிலம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் கூட இதுக்காக தேடுதல் வேட்டை நடத்தப்படுது. பெண் வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய மகள் கண்டிப்பாக உயிரோடு இருப்பாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக தேடி தரணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்ணுற அளவுக்கே போயிடுறாங்க. இந்த நிலையில தான் இந்த வழக்கில் ஒரு திடீர் ட்விஸ்ட் நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட அந்த ராஜா ரகுவன்சியுடைய மனைவி சோனமே உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிருக்காங்க. அவங்கள இந்தூர் சிறப்பு விசாரணை குழுவினர் கைது பண்ணி அவங்கக்கிட்ட விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. இரவோடு இரவாக அவங்கக்கிட்ட நடத்தப்பட்ட அந்த விசாரணையில் அந்த கொலையில் தொடர்புடைய மேலும் 3 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, விக்கி தாக்கூர், ஆகாஷ், ஆனந்த் அப்படிங்கிற 3 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க.
இந்த கொலைக்கான சதித்திட்டத்தை தீட்டுனதே சோனம் தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. சோனம் தான் கூலிப்படையை வச்சு ராஜா ரகுவன்சியை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது சோனம் கூப்பிட்டதனுடைய பெயரில் தான் 3 பேர் மேகாலயாவுக்கு வந்திருக்காங்க. 3 பேரில் 2 பேர் வந்து இந்தூரை சேர்ந்தவங்க, ஒருத்தங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவங்க 3 பேரும் சேர்ந்து ராஜாவை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. கொலையை மறைக்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருவியில் குளிக்கும்போது தவறி விழுந்து ராஜா வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய உடலை வந்து எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தோட நந்த்கஜ் காவல் நிலையத்தில் சோனம் நேற்று சரணடைஞ்சிருக்காங்க. அந்த கொலைக்கான ஆதாரங்களும் கூட கிடச்சிருக்கு. கொலை செய்த அரிவாளும் கூட அந்த இடத்துலேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஹோட்டல் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள், அது போக அந்த பொண்ணோட ஃபோனில் இருந்த ரீசெண்ட் கால் ஹிஸ்ட்ரி, இதனுடைய அடிப்படையில் இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிசிடிவி காட்சியில் கூட பாருங்கள், சோனம் வந்து ராஜாவோடு இருக்கும்போதே யாருக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. அதுபோக சோனத்தோட பாய் ஃப்ரெண்ட் ராஜ் குஷ்வாஹா, அவர் தான் வந்து இதில் முக்கிய குற்றவாளியாக இருந்திருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. எப்படி கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே சோனத்தோட பாய் ஃப்ரெண்ட் தானா. ஸோ எல்லா திட்டத்தையுமே 2 பேர் சேர்ந்து தான் போட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் அவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர்கிட்டையும் தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ராஜா ரகுவன்சியோட திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா ஹனிமூன் போகிறதுக்கான இடத்தையும் வந்து சோனம் தான் தேர்வு பண்ணுறாங்க. அது போக டிக்கெட்டையும் அவங்க தான் புக் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜோடி காணாமல் போகிற அந்த நாள் தான், அதாவது அவங்க அந்த மலைப்பகுதிக்கு இப்போ ட்ரெக்கிங் போகிறாங்கள, அந்த டைமில் ராஜா ரகுவன்சியோட அம்மா, அதாவது தன்னுடைய மாமியார்கிட்ட சோனம் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போது ட்ரெக்கிங் போக போகிறோம், நான் எப்பவும் போல் ஃபாஸ்டிங் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்டிங்லாம் இல்லாமல் இல்லை அப்படின்னு பேசின ஒரு வீடியோ கூட வெளியாகி இருக்கு. ராஜா வந்து சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களால் இங்கே மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே கிடைக்கல, ரொம்ப டயர்டாக இருக்குது, சரியாக ஃபோன் சிக்னலும் கூட கிடைக்காது, உங்ககிட்ட நாங்கள் அப்புறமா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனம் கடைசியாக தன்னோட மாமியார்கிட்ட பேசியிருக்காங்க. கணவர் பள்ளத்தில் தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத வந்து மறுபடியும் நம்ப வைக்கிறதுக்காக மாமியாருக்கும் சரி குடும்பத்தினருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி தான் சோனம் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் உண்மையில் ராஜாவுக்கு வந்து ஹனிமூன் போகிறதுக்கே விருப்பம் இல்லையாம். சோனம் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனாலையும் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டதன் காரணமாக தான் ராஜா வந்து அங்கே மேகாலயாவே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ரிட்டன் டிக்கெட் வந்து புக் பண்ணவே இல்லை. இந்த திருமணமே பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்டது தான். அந்த டைமில் சோனம் வந்து ரொம்ப நல்லா எங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய நடத்தையில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து தற்போது சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் டூரிஸ்ட் கைடு கொடுத்த ஒரு தகவலும் கூட போலீஸாருக்கு சோனம் மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யூகிக்க வச்சது. மௌலா கைத் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த டூரிஸ்ட் கைடு தான் ஆல்பர்ட். அவர் வந்து அந்த தம்பதி காணாமல் போன மே 23ஆம் தேதி அவங்கள வந்து பார்த்துருக்காரு. ஆல்பர்ட் போலீஸார்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அவங்கள பார்த்தேன், அவங்களோடு 3 ஆண்கள் இருந்தாங்க. நான்கிரியாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடினமான மலைப்பகுதியில் அவங்க ட்ரெக்கிங் போனாங்க. அந்த ஹனிமூன் போகிற ஜோடியும் அவங்க கூட 3 ஆண்களும் மே 23ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நாங்கள் வந்து அவங்க போகும்போது பார்த்தோம். கிட்டத்தட்ட 3000 படிகள் ஏறி ட்ரெக்கிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தைய நாள் கூட நாங்கள் அவங்கள பார்த்துருந்தோம். அப்போது அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. கைடு ஒருத்தரும் இருந்தாங்க. ஆனால் அவங்க காணாமல் போன அன்றைக்கி கைடு வந்து அவங்க கூடவே இல்லை. 3 ஆண்கள் மட்டும்தான் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருமே ஹிந்தியில் தான் பேசிட்டு போனாங்க. அதனால் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து அவங்களுக்கு டூரிஸ்ட் கைடாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட நான் போய் பேசினேன். ஆனாலும் கூட அவங்க வந்து என்னை வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த டூரிஸ்ட் கைடு வந்து போலீஸார்கிட்ட சொல்லியிருந்தார். இதன் மூலமாகவே அவங்க காணாமல் போன அன்னைக்கு 3 ஆண்கள் வந்து அவங்க கூட போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு காவல்துறையினருக்கு. உடனடியாக அவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் பதுங்கி இருந்த சோனம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட இந்தூர் போலீஸார் காசிப்பூர் போலீஸாருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காசிப்பூர் போலீஸார் உடனடியாக சோனம் இருந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சரணடைஞ்சிருக்காங்க. அப்போது தான் சோனம் வந்து நான் வந்து கூலிப்படையை வச்சு என்னுடைய கணவனை வந்து நான் கொலை செய்தேன் அப்படிங்கிறத வந்து ஒப்புக்கொண்டு இருக்கிறதா மேகாலயாவுடைய டிஜிபி சொல்லியிருக்காரு.
ஹனிமூன் போன போது மனைவியே ஆள் வைத்து கணவரை கொன்ற இந்த ஒரு சம்பவம் தான் இந்தியா முழுவதும் வந்து தற்போது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பலரும் சோனத்தை வந்து திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. கணவர் ராஜா ரகுவன்சியை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவர் எதுக்காக இப்போது கொல்லணும், வேறு யாரையாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இப்படி அவரை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது ஒரு துரோகம். இப்படிப்பட்ட துரோகத்தை ராஜா ரகுவன்சிக்கு வந்து சோனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் வந்து தற்போது விவாதமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ராஜா சோனம் இவங்களோட திருமண வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சோனத்துக்கு வந்து ராஜா நெத்தியில் குங்குமம் வைக்கிறாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியான தருணத்தில் கூட ராஜா அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சோனம் மட்டும் ரொம்ப அமைதியாக ஏதோ வாழ்க்கையே தொலைச்ச மாதிரியான ஒரு நிலையில் வந்து அமைதியாக கொண்டுட்ருக்காங்க. முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. சம்பிரதாயத்துக்கு கூட அவங்க சிரிக்கல. முகம் வந்து ரொம்ப இறுக்கமாக ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் சோனம் அப்போது இருந்திருப்பாங்க. ஆக எதையோ மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிய வந்திருக்கு. இதை கவனிச்சிருந்தா கூட ராஜா ரகுவன்சி இந்நேரம் வந்து உயிரோடு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தற்போது பேசிகிட்டு இருக்காங்க. சோனம் அந்த வீடியோவில் சிரிக்காத மாதிரி இருந்தாலும் கூட மற்ற ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சிரிச்சே உறவாடி ஏமாற்றி துரோகம் பண்ணியிருக்காங்க ராஜாவுக்கு சோனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சோனம் போலீஸார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா ரகுவன்சியை வந்து நான் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சோனத்தோட அப்பா கடையில் வேலை செய்கிற ராஜ் குஷ்வாஹா அப்படிங்கிற ஒருத்தரை தான் வந்து இவர் வந்து லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக அவர் தான் வந்து இந்த திட்டத்தையே தீட்டியிருக்காரு. அதாவது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கும்பல் கிட்ட 50,000 ரூபாய் முன்பணம் கொடுத்து ஒரு செல்ஃபோனையும் வாங்கி கொடுத்துருக்கான் அந்த ஆள். அதுக்கப்புறம் தான் மேகாலயா பகுதியை வந்து சோனம் தேர்வு பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆனதுமே நம்ம வந்து ஹனிமூன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரகுவன்சி கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இப்படி ஒரு விஷயமே வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு. இதற்கிடையில் அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற லொக்கேஷன் எல்லாத்தையுமே வந்து சோனம் தான் அந்த கும்பலுக்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. புதுமண தம்பதி மேகாலயா போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ராஜ் குஷ்வாஹா அதாவது அந்த சோனத்துடைய காதலன் கூலிப்படையோட அந்த மேகாலயாவில் வந்து தயாராக இருந்திருக்கான். இந்த நிலையில் தான் அவங்களுடைய ஹனிமூன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சோனம் ராஜா ரகுவன்சி வந்து அங்கேயே இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அந்த நாட்களை வந்து நீட்டிச்சிருக்காங்க. இதை வந்து கூலிப்படையினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த கொலையை வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அதுபோக சோனம் போலீஸார்கிட்ட என்ன போய் சொல்லியிருக்காங்கன்னா, சில மர்ம நபர்கள் வந்துட்டு கணவரை அடித்து கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன காசிப்பூருக்கு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பொய்யெல்லாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்களாம் சோனம். ஆக மொத்தம் ஹனிமூனுக்கு போயிட்டு ஒரு மனைவி தன்னுடைய கணவனையே வந்து இந்த அளவுக்கு கொலை செய்த ஒரு விஷயத்தை தான் தற்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.